நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எமோஷன்ஸ் இங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் புரிதல் தன்மை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் போது இங்கே. இப்போ மலர் மருத்துவம்ங்கிறது மலர்களை மட்டும் தானே வச்சு எடுத்துக்கிறீங்க. ஒரு மலரில் அவ்வளவு சக்தி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். இது என்னென்னா மலர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெய்வீக தன்மை வாய்ந்தது. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். அப்போது எல்லா உயிர்களுமே உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா லிவிங் திங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனநிலைகளோட காம்பினேஷனால் உருவாக்கப்பட்டது தான். நம்மளோட ஒவ்வொரு எமோஷனுமே ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த மலர்களுக்கு அதனோட எக்ஸாக்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் புரியும், மீதி எதுவுமே புரியாமல் இருக்கும்போது அவங்க ஆட்டிசம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம், மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால மலர் மருத்துவம் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது சைல்டு ப்ராடஜின்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன வயசுலேயே பெரிய பெரிய விஷயங்களை சொல்கிறது. 3 வயசு குழந்தையாக இருக்கும், உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு பேரையும் சொல்லும், எல்லா கொடியையும் கரெக்டாக அடையாளம் காட்டும், நம்பர் சொல்கிறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், நிறைய அந்த திறமையில் ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க. இப்போ அதுக்கும் இந்த ஆட்டிசமுக்கு என்ன வித்தியாசமோ? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். இப்போது ஒரு எமோஷன் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆக அது சார்ந்த அறிவும் அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அது கூட இந்த ஆர்வமின்மையும் புரிதல் தன்மையும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, மீதி வந்து எதுக்குமே எஃபர்ட் போடாமல் இருக்கிறது, எதுவுமே புரியாமல் இருக்கிறது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் புரியும், மீதி எதுவுமே புரியாமல் இருக்கும்போது அவங்க ஆட்டிசம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. அதாவது இப்போ என்னடா இது மிகப்பெரிய திறமையும் மிகப்பெரிய பிரச்சனையும் ஒரே மாதிரி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேட்குறவங்களுக்கு. இருக்கிறது அவ்வளோதான் எமோஷன்ஸ், 38 எமோஷன்ஸ் தான் எல்லாருக்குமே. எனக்கும் அதே எமோஷன் தான், உங்களுக்கும் அதே எமோஷன் தான். என் குழந்தை அந்த கேட்டகரியா இல்லை இல்லையா, இந்த கேட்டகரியா இல்லை இல்லையா அப்படின்னு தெரியாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் குழந்தை மாதிரி தான் இருக்காங்க, ஆட்டிசம் குழந்தை மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் நார்மல் குழந்தையிலேருந்து இவங்ககிட்ட ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. புரிதல் தன்மை வந்து நார்மல் குழந்தைய விட கொஞ்சம் கம்மியாக, ஆட்டிசம் குழந்தைய விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களை ஆட்டிசம் கேட்டகரிக்குள்ளேயும் தூக்கி போட முடியாது, நார்மல் குழந்தைங்கள மாதிரியும் சொல்ல முடியல. அப்போ ஏன் குழந்தை என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசனாக இருக்குது. இப்போது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எமோஷன்ஸ் இங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் புரிதல் தன்மை கம்மியாக இருக்குது, கொஞ்சம் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம் போது இங்கே. அப்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸோட காம்பினேஷன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஒரு எமோஷன் நல்லா ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் அவங்க தெளிவாக நல்ல ஞாபக சக்தியோட அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது அவங்களுக்கு அது சார்ந்த அறிவு மட்டுமே இருக்குது. அதே நேரத்தில் ஆர்வம் இல்லாமல் புரிதல் தன்மை கம்மியாக இருக்கும்போது ஒரு எமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவ்வளவுதான், பட் மீதி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போது பொதுவாக வந்து சித்தா ஆயுர்வேதாலாம் இருக்குது. சித்தாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்கள், கிழங்கு, மரப்பட்டை, அந்த மாதிரியான பழங்கள், காய் அதை அடிப்படையாக வச்சு, அந்த உணவுகள் அடிப்படையாக வச்சு தான் மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மலர் மருத்துவம்ங்கிறது மலர்களை மட்டும் தானே வச்சு எடுத்துக்கிறீங்க. ஒரு மலரில் அவ்வளவு சக்தி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். இது என்னென்னா மலர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெய்வீக தன்மை வாய்ந்தது. இது ஒரு வைத்தியமாக ஒரு மருத்துவமாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயமாக பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது இப்போது மலர் மருத்துவத்தை பற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுருக்குது. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சாப்பிட்டா பணம் வரும், இது சாப்பிட்டா வேலை கிடைக்கும், இது சாப்பிட்டா திருமணம் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறேன் சார். இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதையெல்லாம் அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி இப்படிலாம் சொல்லலாம், இதெல்லாம் தப்பு, நீங்களாம் ஃப்ராடு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மலர் மருத்துவம் அப்படிங்கிறது என்னோட புரிதல் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு, நமக்கு வந்து உடம்புல இருக்கிற ரேஷியோ
அப்படிங்கிறது, பஞ்சபூதங்களோட ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம என்ன உணர்வுகளால் ஆனவங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஜென்ரலாக நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களில் இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் உடம்புல வியாதி அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸ் ஆகிறது, ரேஷியோ அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு வருது அப்படின்னா மனநிலையை வந்து அடிப்படையாக வச்சு வருது. அப்போ மனநிலை அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு வருது அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம கர்மாவை அடிப்படையாக வச்சு தான் வருது. ஒரு நம்ம இப்போ போய் ஜாதகம் பார்க்குறோம், அது பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டைமில் இவங்க இப்படி ஆயிடுவாங்க, இவங்களுக்கு கோபம் வரும், இவங்க வந்து கூடா நட்பில் போயிடுவாங்க, இல்லை அப்படின்னா இவங்க ரொம்ப அறிவாக போய் சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அது எல்லாமே மனநிலை பேஸ் பண்ணி தான் வருது இல்லைங்களா? அப்போ மனது தான் நம்மளை இயக்குது. இப்போது ஜாதகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் எந்த கிரகத்தில் நிற்கிது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து சுழற்சியே ஆரம்பமாகுது. அப்போது மனநிலை அப்படிங்கிறது நம்மளோட கர்மா. ராஜேஷ் சார் கூட நிறைய ஆகாய பதிவுகள் பற்றி சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அந்த ஆகாய பதிவுகள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மனநிலைக்குள்ளே தான் இருக்குது. நானும் வந்து நான் அப்படிங்கிற தன்மை பைன் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து வருது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன். அப்போ அந்த நான்கிற தன்மை வந்து ஆகாயம் சார்ந்த மனநிலை தான். அதுக்குள்ளே தான் நான் செஞ்ச கர்மா எல்லாமே இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மலர் மருத்துவத்தை பற்றி ஜென்ரலாக நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை சாப்பிட்டா பணம் வரும், இதை சாப்பிட்டா வேலை கிடைக்கும், இதை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள்லாம் ஃப்ராடு அப்படின்னு, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஆப்போசிட்டில் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது சிலருக்கு எதனால் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த மனநிலை தான் நம்ம கர்மா அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன வழி கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடக்குது. பட் எல்லாத்துக்குமே அப்படி நடக்குதுன்னா கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்படி பார்த்ததே இல்லை. நான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பேசவும் இல்லை. பட் இதை நான் பொய்யனும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா மனநிலை தான் கர்மா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபங்கிறது மனநிலை தானே. சிம்மங்கிறது ஜாதகம். அதாவது கர்மாவை சொல்கிறது ஜாதகம், கோபங்கிறது மனநிலை. அப்போது நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்மளோட மனநிலையை தான் பிரதிபலிக்குது. எதனால் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். அப்போ இது வந்து நம்ம ஜாதகம்னு சொல்கிறேன், கிரகங்கள்னு சொல்கிறேன், ஸோ இது வந்து நம்ம இந்து மதத்தை மட்டும் சம்மந்தப்பட்டது அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து உங்களுக்கு அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் மலர் மருத்துவத்தை கொடுக்குறாங்க. வாடி போயிருக்கிற செடி வந்து சில மலர் மருந்துகளை தெளித்து விடும்போது நல்லா வருது, அனிமல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போது எல்லா உயிர்களுமே, உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா லிவிங் திங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனநிலைகளோட காம்பினேஷனால் உருவாக்கப்பட்டது தான். அந்த ஃப்ரீக்வன்சி, இதை வந்து ஒரு டிவைன் எனர்ஜின்னு சொல்லலாம். அப்படி தான் இதை கண்டுபிடிச்ச பேட்சரும் சொல்லியிருக்கிறாரு. கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போவும் நான் என்னோட புரிதல் தான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய ஒவ்வொரு மனநிலைகளுமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆக்ட் ஆகுறதுன்னு சொல்லி என்னோட குருவெல்லாம் சொல்லுவார். அதை டெவலப் பண்ணி என்னோட புரிதலை நான் சொல்கிறேன். நம்மளோட ஒவ்வொரு எமோஷனுமே ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த மலர்களுக்கு அதனோட எக்ஸாக்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஒரு மலர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த பீப்புள்ஸே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, சிக்கரிங்கிற மலர் மருந்தில் அதனோட எக்ஸாக்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது ரெண்டும் படும் பொழுது அந்த எண்ண ஓட்டங்கள் எனக்கு இல்லாமல் போகுது. அதுதான் என்னோட புரிதல். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சித்தா, ஆயுர்வேதா இது எல்லாமே உடம்புக்கு ட்ரீட் பண்ணுற மருத்துவ முறை. அதை பற்றி எனக்கு தெரியாது. இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம மனசை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆர்டிசம் பசங்களுக்கு இது இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்களோட டோட்டல் பாடி செக் பண்ணி பாருங்கள், அதில் எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக ஆர்டிசம் குழந்தைனாலே உடம்புல இந்த பிரச்சனை இருக்குன்னு பெரும்பாலும் சொல்ல முடியாது. நியூரான் டிஃபெக்ட்டுங்கிறாங்க, சின்னதாக சொல்லலாம், பட் ஜென்ரலாக இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்போது கரெக்டான கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது, நியூரான் டெவலப்மெண்ட் இருக்காதுன்னெலாம் சொல்கிறாங்க. பட் உடம்புல ஒரு பாட்டில் ஒரு குறை அப்படின்ட்டு ஒரு வியாதி இல்லை, இது வந்து ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது தான் அலோபதியோட விளக்கம்.
அப்போ அது உடம்பு அப்படிங்கிறத வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய தன்மையினால இதுக்கு ஒரு தீர்வு தர முடியாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம், மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால மலர் மருத்துவம் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு இது சாப்பிட்டா இது நடக்கும், இது சாப்பிட்டா இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 1000ல் ஒருத்தருக்கு நடக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஜென்ரலாக அப்படி கிடையாது. அந்த மனநிலையை, அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றக்கூடிய சக்தி வந்து 100% இந்த மலர்களுக்கு இருக்குது. இது எதனால் நாங்கள் வந்து பேச முடியுது, செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்லி ஹார்ம்லெஸ். இது வந்து ஒரு பூவோட எசன்ஸ், எந்த விதமான தவறான விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியுது. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஒரு பூச்சியை பார்த்தா எப்போவுமே பயம் அப்படின்னா, அந்த பூச்சியை பார்த்தா பயம் வந்து உங்களுக்கு சரியாயிருச்சுன்னா அது நம்ம எந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நம்ம காமிக்க முடியும்? இல்லைங்களா? நம்ம உணரதான் முடியும். ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இதை உணர மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு பவர் வந்து இது ஒரு டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறதுனால இதுகிட்ட வந்து இருக்குது. ஆட்டிசமால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு பெற்றோர்கள் வந்து உங்கள்கிட்ட வராங்க, குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வராங்க. நீங்கள் அவங்கள எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க? நீங்கள் அதுக்கடுத்து மருந்துகளும் கொடுக்குறீங்க, அதை அவங்க எப்படி எடுத்துக்கணும்? அவங்களோட மனநிலைகள் தான் சார். நம்ம அந்த கேள்விகள் மூலியமாக தான் ஆமாம், நான் வந்து ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் அந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கான ஒரு அத்தாரிட்டியும் என்கிட்ட கிடையாது. நான் வந்து அவங்களோட மனநிலைகளை பார்ப்பேன், அவங்களோட ஒவ்வொரு எமோஷன்ஸாக கேட்பேன். நான் ஒரு இப்போ 38 கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு எமோஷனும் அதிகமாகும்போது அவங்க ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து நடந்துக்கிறாங்களா, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஜென்ரலாக வந்து கோபம் எதுக்கெல்லாம் வரும், கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? பயம் எதுக்கெல்லாம் வரும், பயம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க? அப்போ 3 வகையான பயம் இருக்குதா, இதுக்கு பயப்படுவாங்களா, இதுக்கு பயப்படுவாங்களா, இதுக்கு பயப்படுவாங்களா? உங்கள் கூட எமோஷ்னல் பாண்டிங் எப்படி இருக்குது, எனர்ஜி லெவல் எந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? இப்படி ஒவ்வொரு எமோஷனும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு எமோஷனாக கேட்டு 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 எந்தெந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ அதுக்கான மருந்துகளை கொடுத்து நம்ம சரி பண்ணுறது தான். ஒரு 4 மாதம் 3 மாதம் எடுக்கிறப்பவே அந்த எமோஷன்ஸ் நல்லா குறைஞ்சு அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியும். ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் என்னென்னு பெரியவங்களுக்காக இருந்தாலும் அதுதான். இப்போ நம்ம பண்ணுறதுக்கும் நார்மலாக வந்து உங்களுக்கு பெரியவங்களுக்கு கேட்டு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிடுவீங்க, எனக்கு இது நினச்சாலே பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கோபம் வருது, எனக்கு தயக்கமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு அது தெரியாது, சொல்ல முடியாது. ஸோ அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க, அதாவது இப்போது ஜென்ரலாக ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க நடந்துக்கிறது அப்படிங்கிறது வேறு. ஆட்டிசம் அப்படிங்கும்போது, அதாவது அந்த உணர்வு ரொம்ப ஜாஸ்தியாகும்போது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு எமோஷன் ஜாஸ்தியாகும் போதுமே அவங்களுடைய பிஹேவியர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம நிறைய குழந்தைங்கள பார்த்து 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 தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த பிஹேவியர்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டு கேட்டு கொடுக்கறது தான். இப்போது பீப்புள்ஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ், நார்மல் பர்சன்ஸ்க்கு ரிலேட்டிவ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் சொந்தக்காரங்களோட சேர்ந்துருக்க நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துருக்க நினைப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க, முகத்தை இப்படி தூக்கி வச்சு பார்ப்பாங்க, எந்த நேரம் என்னை தூக்கிட்டே இரு, கொஞ்சிக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொருத்தர் கூட, பெரியவங்க யார் கூடயாவது பேசினாலே அட்டென்ஷன் சீக்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் நானும் பேசிக்கிறேன் அப்படின்னா என்னோட குழந்தை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதே பிடிக்காது, நீ எங்கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு தனியாக போகிறது. இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ கேள்விகள் மூலியமாக தான் நீங்கள் என்ன விஷயங்கிறத முடிவு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்துகள் கொடுக்குறீங்க, செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் கொடுங்க. அதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க சார்? அது லிக்விடாக தான் கொடுக்குறது. லிக்விடாக கொடுக்கும்போது உங்களுக்கு மார்னிங் நான் கொடுக்கறது ஜென்ரலாக மார்னிங் ஒரு டோஸ், நைட் ஒரு டோஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிங்களா இதில் கணக்கில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் எடுத்தால் போதும். பூவோட எசன்ஸ் அதை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி.